1111 இந்த நம்பரை அடிக்கடி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏன் இந்த நம்பர் அடிக்கடி நம்ம கண்ணில் படுது, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்திருக்கீங்களா? இந்த நம்பர் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு உங்கள் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். 1111 இந்த மாதிரி கண்டினியூவாக வர ஒரே நம்பரை ஏஞ்சல் நம்பர்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல் நம்பர் ரிப்பீட் டிஜிட்டாக இருக்கும். 111 222 333 இந்த மாதிரி ரிப்பீட்டட் டிஜிட்டாக இருக்கும். ஏஞ்சல் நம்பர் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் மனிதர்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லணும்னா அதை ஏஞ்சல் மூலியமாக தான் நமக்கு தெரியப்படுத்துவாராமா. ஏஞ்சல் நம்ம கிட்ட அந்த செய்தியை சொல்ல பயன்படுத்துகிற கருவி தான் இந்த நம்பர்ஸ். இந்த செய்திகள் வாழ்க்கையில் நம்ம எந்த வழியில் போகணுன்னு வழிகாட்டக்கூடிய செய்தியாக இருக்கலாம், இல்லைன்னா கெட்டது நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே நம்மளை எச்சரிக்கை பண்ணுறதுக்கு கூட இருக்கலாம். இந்த எண்கள் மூலமாக இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது, 1111ங்கிற ஏஞ்சல் நம்பர் உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன், இது உங்கள் பிரைன் 45. இந்த வீடியோ மொபைலே பார்த்துட்டு இருந்து எப்போ 1111 வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை. நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வண்டியை பார்ப்பீங்க, அதோட நம்பர் 1111 இருக்கும். நைட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு முழிப்பு வரும், அப்போ டைமை பார்த்தா 1111 இருக்கும். ஹோட்டல் போறீங்க, சாப்பிட்டு பில்லை பார்த்தா 1111 இருக்கும். ஃப்ரெண்டு மார்னிங் அனுப்புன மெசேஜை நீங்கள் ஈவினிங் பார்ப்பீங்க, அனுப்புன டைம் 1111 இருக்கும். இந்த மாதிரி வேற வேற இடத்துல அடிக்கடி இந்த நம்பர் உங்கள் கண்ணில் பட்டுட்டே இருக்கும். இது எதுனாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிங்கர்னோசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்விஸ் நாட்டை சேர்ந்த கார்ல் யங்குங்கிற சைக்காட்டிஸ்ட் தான் இந்த சிங்கர்னோசிட்டிங்கிற கான்செப்டை சொல்றாரு. நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு பாட்டை மனசுக்குள்ள பாடிட்டு இருப்பீங்க. அந்த பாட்டு கொஞ்ச நேரத்திலேயே வேற யாராவது உங்க காதுல கேட்குற மாதிரி பாடுறத ஃபீல் பண்ணிருப்பீங்க. இப்பதானே மனசுக்குள்ள பாடணும், எப்படி இதை கரெக்டா இவங்க பாடுறாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஃப்ரெண்டே உங்களுக்கு கால் பண்ணுவாரு. அட்டன் பண்ணதும் இப்பதான் உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன், நீயே கூப்பிட்ட அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸா நடக்கல. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது நடக்க போகுதுன்னு ஏதோ ஒன்று நமக்கு இன்டிமேட் பண்ணுது. அது அப்போ புரியாது, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது அப்பவே ஃபீல் ஆச்சுன்னு தோணும். இதுக்கு பேரு தான் சிங்கர்னோசிட்டி. இதே மாதிரி பார்டர் மெயின் ஆஃப் ஃபினாமினன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்கள் என்ஃபீல்டு பைக்கில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாடலை 10 டேஸ்க்குள்ளே வாங்கணும்னு நினைக்கும் போது ரோட்டில் உங்கள் கண்ணுக்கு நிறைய என்ஃபீல்டு பைக் தெரியும். இதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பிராண்டு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதே பிராண்ட் கார் நிறையா உங்கள் கண்ணில் படும். இதுக்கு முன்னாடியும் நிறையா என்ஃபீல்டு பைக்கோ நீங்கள் வாங்கணும்னு நினச்ச பிராண்ட் காரோ ரோட்டில் போயிருக்கும். ஆனால் நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்போ அந்த பைக்கை வாங்க போகிறீங்கன்னு உங்கள் மைண்டு கிட்ட சொன்னதுனால உங்கள் மைண்டு செலக்டிவாக அந்த பைக்கையோ காரையோ தேட ஆரம்பிச்சிருது. இதுதான் பார்டர் மெயின் ஆஃப் ஃபினாமினன் கான்செப்ட். இப்போ 1111 ஏஞ்சல் நம்பர்ல இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நார்மலாவே நம்பர்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குன்னு கிரேக் பிலாசபர் பித்தாகரஸ் சொல்றாரு. காட் பில்ட் த யூனிவர்ஸ் ஆன் நம்பர்ஸ். பிரபஞ்சத்தையே கடவுள் எண்களால தான் படைச்சிருக்காருன்னு சொல்றாரு. மனுஷனை கையை பிடிச்சி ஒரு காரணத்தை நோக்கி கூப்பிட்டு போறது நம்பர்ஸ் தானும், நம்பர்ஸ்க்கு எப்பவுமே ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்றாரு. இவர் மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் நம்பர்ஸ்க்கு சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்றாரு. இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்ல சிறந்து விளங்கிய எல்லாரும் நம்பர்ஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்கு, ஒரு சூப்பர் பவரோட அசோசியேட் பண்ணிருக்காங்கிற கருத்து தவிர்க்க முடியாத ஒண்ணு. நீங்க பாக்குற 1111 ஏஞ்சல் நம்பர் பார்டர் மெயின் ஆஃப் ஃபினாமினன் கான்செப்ட் நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த 1111 ஏஞ்சல் நம்பரை பார்க்கும்போது நமக்கு சிங்கர்னோசிட்டி கான்செப்ட் தான் நடக்குது. இந்த பிரபஞ்சமே ஒரு எனர்ஜினால தான் உருவாக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட ஒரு செய்தியை தெரியப்படுத்த, நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை உணர்த்த தான் 1111ங்கிற ஏஞ்சல் நம்பரை நம்ம கண்ணுல பட வைக்குது. சிங்கர்னோசிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு மற்ற விஷயங்கள்ல தொடர்புடையதா இருக்கு. அது ஒரு எனர்ஜி மூலியமா நடக்குது. எப்படி மனசுல பாடின பாட்டு டிவியில வருதோ அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஏதாவது வழியில தெரியப்படுத்துறது தான் சிங்கர்னோசிட்டி. இப்ப நான் சொல்ல போற 4 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுனால கூட நீங்க இந்த 1111 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குட் தாட்ஸ். இந்த பிரபஞ்சம் நம்ம சரியான பாதையில தான் போறோமான்னு உணர்த்துறதுக்காக 1111 நம்பரை நம்ம கண்ணுல காட்டும். ஒரு விஷயத்த தொடங்கலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கும்போது 1111 பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகமும் இல்லாம அதை தொடங்கலாம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் ஏஞ்சல் நம்பர் மூலமா உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. இதை அடிக்கடி பார்க்கும்போது நீங்க எந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். 1111 பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி சிந்திக்கிறீங்கன்னு உங்க
சிந்தனைகளை கொஞ்சம் கவனிக்கணும். உங்க சிந்தனைகள் எப்பவுமே குத்தாச்சா இருக்கணும். கெட்ட எண்ணங்கள் இருந்தா அதை மாத்தி நல்ல சிந்தனைகளா ஆக்கப்பூர்வமான சிந்தனையா இருக்கணும்னு பிரபஞ்சம் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் மூலமா சிக்னல் அனுப்புது. நம்மளோட சோல் நம்ம சிந்தனைங்கிற எனர்ஜினால தான் வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த எனர்ஜி பாசிட்டிவான எனர்ஜியா கொடுக்கும்போது நம்ம லைஃப்ல மேல மேல வளர முடியும். ரெண்டாவதா, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட இருந்து உலகத்தை விட்டு மறைஞ்சு போனவங்க உங்க கூட இந்த ஏஞ்சல் நம்பர் மூலமா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த நம்பரை பார்க்கும்போது நீங்க ஏதாவது தவறான பாதையில போயிட்டு இருந்தா நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு உணர்த்த ஏஞ்சல் நம்பர் மூலமா கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ 1111 அடிக்கடி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை நல்வழிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். தேர்ட் ஒன், மேக் எ விஷ். நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் அதை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சதை பண்ணாமல் இருக்கும்போது அடிக்கடி 1111 பார்க்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் நினச்சதை பண்ணுங்கன்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல வருது. லைஃப்பில் முன்னேறி போகணுன்னு ஆசை இருந்துட்டு இதை பண்ணால் தப்பாயிருமேன்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பயப்படாமல் பண்ணுங்கன்னு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் தான் இந்த 1111. அடுத்ததா, ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுன்னு அர்த்தம். இல்ல ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கா, அதை கவனிக்காம இருக்கீங்களான்னு செக் பண்ணதான் இந்த 1111 உங்களுக்கு சொல்ல வருது. நீங்க ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும், அதை தவற விட்டுறாதீங்க. நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு யூனிவர்ஸ் கொடுக்குற சிக்னலா கூட இருக்கலாம். உங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை முழுமையா பயன்படுத்த தெரியலனா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க அடிக்கடி 1111 பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.